காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டேங்க. இன்றைக்கி சாய்பாபா டே. வழக்கம் போல் ஒன்று சொல்லுவோமா? என்னம்மா இன்றைக்கி சொல்லணும்? ஹலோ, வணக்கங்க. இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. சாய்பாபாவோட விஷஸ் உங்களுக்கும், உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஓகே. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு சொன்னேன். நேற்றுலேருந்து நம்ம ஆரம்பித்தோம். இன்னிலேருந்து இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இன்னைக்கு பிறந்த எல்லாருக்கும், இன்னைக்கு பிறந்த குழந்தைங்க அத்தனை பேருக்கும், பிறந்தநாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், கல்யாண நாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். ஆமாம், வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும், எல்லாமே கூட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓகே, எல்லாம் ஜாலியாக இருப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்று. நம்ம இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் தக்காளி சாதம். சரிதான், நான் சாப்பிட்டேன் தக்காளி சாதம். இதில் என்ன மஞ்சள் தூள் எதுவும் போடாத வெறும் ஒயிட் தக்காளி சாதம். ஆமாம், புலவு மாதிரியே பண்ணியாச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் சாதம் போட்டு தாளிச்சா புலவு தானே, தக்காளி புலவு கூட சொல்லிக்கலாம். ஆமாம், பிளாக் அண்ட் ஒயிட் தக்காளி சாதம். ஓகேவா? அப்புறம் நேற்று ஒரு சொன்னேன் இல்லை, நான் இங்கெல்லாம் கொஞ்சம் ஒயிட் வந்துன்னு கடையில் வரும்போது ஏர்டை கேட்டேன். அவர் வந்து சார் விஐபி தட்டு வந்தேன். கொடுங்க. ஆனால் அந்த கடைக்காரர் கொடுக்கும்போது சார் இது ஓகேவா? ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலைன்னு கேட்டால் 50 ரூபானாரு. அதில் வந்து 51 போட்டிருந்தது. 50 ரூபா நான் வாங்கிட்டு இன்றைக்கி காலத்தில் போட்டு தான் என்னடா பிளாக் வரலையேன்னு பார்த்தா அது தலை மேலே ப்ரௌனுன்னு எழுதியிருக்காங்க. ப்ரௌன் இந்த மாதிரி ப்ரௌன், அதனால தான் ப்ரௌன் ஆயிடுச்சு. பார்த்தேன், ஐயோன்னு. ஏன்னா நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட்டு வரோம். ஆனால் கடைக்காரர் வந்து உஷாராக தான் சொன்னார். சார் இது ஓகேவான்னு கேட்டார். நம்ம வந்து சரி நம்ம ஓகே அப்படின்னு வாங்கிட்டோம். அவர் பிளாக் ஓகேவா ப்ரௌன் ஓகேன்னு கேட்குற அர்த்தம் இது தான். நம்ம வந்து இப்படி மாட்டினோம். இன்னொன்று, இந்த டைப் போடுறது கூட நிறைய இருக்குங்க. என் ஃப்ரெண்டு சில பேர் போட்டு தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சு, மாணிக்கம் ஆகிட்டாங்க. மாணிக்கம் நான் தெரில, மயிரெல்லாம் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆகிட்டாங்க. சில பேர் ஒத்துக்காது. இந்த மீசையெல்லாம் போடும்போது உதடெல்லாம் வீங்கி போயிட்டு அது வந்து இந்த எக்ஸ்பைரி டேட்டையும் பார்க்கணும். ஏன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எக்ஸ்பைரி டேட்டு அக்டோபர் 26 வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் வாங்கினேன். சில பேர் ஏப்ரல் முடியும், அடுத்த மாதம் மே மாதம் முடியுதுன்னா இப்போ கொடுப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க். அது முடி கொட்டிடும், வீங்கிடும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் டை வந்து பார்த்து வாங்கணும். என்ன மாதிரி ஓகேன்னு சொல்லி வாங்கினா நான் ப்ரௌன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, நம்ம மேலே தான் தப்பு. இது விஐபி. இந்த விஐபி ஏமாந்தார் ப்ரௌனை பார்த்தா அப்படின்னு எடுத்துலாமா? அதுக்கு தான் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டேன். சரி பார்த்துலாம், இதை நம்ம போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டியூ பிளாக் வரலாம். ஏன்னா இது 50 ரூபா வச்சு அதுக்காக தான். ஓகே, ஜாலியாக இருங்க. டை பார்த்து போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்.